ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் கில்லி பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு, நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் ஸ்பைசஸ்லாம் வீட்டில் எந்த ஸ்பைஸ் நான் யூஸ் பண்ணலை, அந்த டேஸ்ட் வரதுக்காக ஆச்சி கரம் பிரியாணி மசாலா, நெக்ஸ்ட் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர், நெக்ஸ்ட் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் போட்டு வெறும் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஓரமாக வச்சிடணும். இது வச்ச பிறகு எப்போ நம்ம பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ கில்லி பிரியாணி பாஸ்மதி அரிசி தான் வரும், அதனால் கில்லி தேவையான அளவுக்கு அரிசி போட்டு பாஸ்மதி அரிசி ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சு கழுவி ஒரு 1/2 hour நம்ம இது செய்கிறதுக்குள்ள அது ஊறத்துக்கும் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், நான் ஒரு 1/2 kg பிரியாணி பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு 2 பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். பிரியாணி வெங்காயம் நல்லா வதக்கும்போது நான் இதில் ஜாதி பத்திரி மட்டும் போடலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன், ஜாதி பத்திரி நான் போடலை. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதால் இதில் கொஞ்சமாக வெறும் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் அங்கே ஒரு ஸ்பூன் இங்கே ஒரு ஸ்பூன், டோட்டலாக 2 ஸ்பூன் இஞ்சி போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் ஆனியன் வரும்போது 4 பச்சை மிளகா வெறும் காம்பு மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு தக்காளி 2 பெரிய வெங்காயம் எடுக்கும்போது மீடியம் சைஸில் 2 தக்காளி, அது என்னஃப்னு. நான் பெரியதுனால சின்ன தக்காளி இருந்ததுனால 3 தக்காளி எடுத்துக்கிறேன். ரொம்ப போட்டு தக்காளி சாதமாக மாறிடும். தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சா மாதிரி கட் பண்ணி கலரி விட்டுக்கணும். நீல வாக்கில் பிரியாணி கட் பண்ணிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சா இன்னும் சாஃப்டாக குக் ஆகிடும். ஸோ நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது மாதிரி கலக்கும்போது லைட்டாக கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். வழக்கம் போல் சேம் அந்த சிக்கன் ஊறிக்கும் போது என்னென்ன மசாலா போட்டோம், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தென் சில்லி பவுடர், இதில் நான் மஞ்சத்தூள் போடல, அங்கே போட்டதுனால இதுக்கு நான் போடல. சிக்கன் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணேன், சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மசாலா வெறும் சிம்பிள் மசாலா வரையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தயிர், அங்கே 2 ஸ்பூன் யூஸ் பண்ணேன், இங்கே 3 ஸ்பூன் யூஸ் பண்ணேன். லெமன் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால கெட்டியான தயிராக இருந்தால் 2.5 போதும். கொஞ்சம் தண்ணியை மாறிட்டதுனால 3 ஸ்பூன் யூஸ் பண்ணேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இது ரெண்டும் போட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் புதினா போடும்போது அப்படியே சூப்பர் வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை இப்போ ஃபஸ்ட் டேலாம் போடாமல் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவும் வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலா போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வெளியே வரணும். நம்ம போட்டிருக்க எண்ணெய் மோஸ்ட் ஆஃப் இதில் நெய் தான் நான் போட்டேங்க, எண்ணெய் போடல. கில்லி பிரியாணின்றதுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹீப்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் போட்டிருக்கேன், ஆனால் நிறைய நெய் தான் போட்டிருக்கேன். ஓகே, எண்ணெய் திரிஞ்சு எல்லாம் வந்த பிறகு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் போதும். இது ஒரு நாள் இப்படி ஒரு கலர் அப்படி ஒரு கலர் பண்ணிவிட்டு கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் தண்ணி எப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வைப்போம்ல, கில்லி பிரியாணியில் மட்டும் 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி வைக்கிறேன். நான் 1 கப் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், ஏன்னா கில்லி பிரியாணி டெக்ஸ்டரே கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வரும். நான் இது வரையும் வெளியெல்லாம் போய் ட்ரை பண்ணதில்லை, ஜஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தது தான். தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்கள், சைடெல்லாம் கொதி வருது. இதில் உப்பு கம்மியாக இருந்துச்சு, மிடில் கொதி வரும்போது உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் காரமும் போட்டேன், ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், குழஞ்சா மாதிரி வரும் இந்த பிரியாணி. ஓகேங்களா, இது மாதிரி நல்லா கொதிச்சு வரப்போ உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு லெமன் ஜூஸ் போட்டுட்டு தென் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சிருந்தால அந்த அரிசி தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் அரிசி மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸ், எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மீடியம் இல்லை லோவில் மாற்றிடுங்க.
லோ குக்கிங்லேயே வந்தால் சூப்பராக இருக்கும். ரைஸும் இதுவும் ஈக்குவலான ஸ்டேஜில் வரும். ஒரு 10 to 12 மினிட்ஸில் கண்டிப்பாக ஈக்குவலாக வந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கனாவே. ஸோ அந்த டைமில் நல்லா கலரி விட்டுட்டு பாருங்க, அப்படியே ரைஸும் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இது வந்து 90% குக் ஆகிடுச்சுங்க ரைஸு, நம்ம தண்ணி அதிகமாக விட்டதால். அதனால் தண்ணி அதிகமானதால வெந்ததால் இது ஈக்குவலான ஸ்டேஜ் வந்துச்சா. இப்போ ஒரு கம்பி பதாளத்துக்கு நெருப்பை தீய வச்சுட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி மூடிட்டு டம் போட்டுற வேண்டியது தான். டம் போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தீ வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். பார்க்க வேற வரையாக இருந்தாலும் கலரி பாருங்கள், எல்லாம் குழஞ்ச மாதிரி மசாலா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்தது. இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடியும் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு சால்னா எதுவுமே தேவையாது. இந்த பிரியாணி கூட வெறும் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் மஸ்ட் ட்ரை, என்ஜாய் பண்ணுங்க வீட்டில். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.